மக்களவை சபாநாயகராக பாஜகவின் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 11:30 மணிக்கு ஓம் பிர்லா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை சபாநாயகராக பாஜகவின் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 11:30 மணிக்கு ஓம் பிர்லா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை சபாநாயகராக பாஜகவின் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 11:30 மணிக்கு ஓம் பிர்லா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா தர கேட்கலாம். காவ்யா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். மக்களவையின் 18வது 3ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று காலை சரியாக 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மீண்டும் சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 18வது மக்களவையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தமிழ்நாடு எம்பிக்கள் 39 பேர் உட்பட 281 எம்பிக்கள் இன்று பதவியேற்று வருகின்றனர். முன்னதாக தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதவியேற்று வருகின்றனர். அதன் அடிப்படையில் பச்சாக் ஷோபா, கோகுல் காகடா உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை கையிலேந்தி கொண்டு தொடர்ந்து பதவியேற்று வருகின்றனர். இந்த நேரத்தில் தான் தற்போது மீண்டும் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்வுகளில் ஒருமித்த கருத்தை உருவாக்க முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் ஆகியோரை என்டிஏ அரசாங்கம் களமிறக்கியதாக முன்னதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆகியோரிடம் பாஜக மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே நடத்தியதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனதா தளம் யுனைடெட் ஆகிய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றுடன் சபாநாயகருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மதியம் 12 மணியுடன் சபாநாயகருக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் நிறைவடைய உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 11:30 மணிக்கு சபாநாயகருக்கான வேட்புமனு தாக்கலை மீண்டும் ஓம் பிர்லாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதேபோல் துணை சபாநாயகர் பதவியை பொறுத்தவரை முக்கிய பதவிக்கான தேர்வு குறித்து பாஜக தற்போது வரை எதுவும் குறிப்பிடவில்லை. இருப்பினும் 17வது லோக்சபாவின் சபாநாயகராக பணியாற்றிய ஓம் பிர்லா மீண்டும் வரலாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 16வது மற்றும் 17வது லோக்சபா இரண்டிலும் காங்கிரசுக்கு போதிய எண்ணிக்கை இல்லாததால் எதிர்க்கட்சி தலைவர் என்பது இல்லை. ஆனால் இம்முறை பொது தேர்தலில் காங்கிரஸ் 99 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியில் சிறப்பாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த முறை துணை சபாநாயகர் பதவி என்பது காங்கிரசுக்கு வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் சற்று நேரத்தில் சரியாக 10 நிமிடங்களில் சபாநாயகராக ஓம் பிர்லாவை மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மக்களவையை பொறுத்தவரை அடுத்தடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டு 281 எம்பிக்கள் தற்போது எம்பிக்களாக பதவியேற்று வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.